வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் ரொம்ப ஈஸியான டாபிக். மார்க்கும் ஸ்கோர் பண்ணுறது இதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் பார்க்குற அந்த வியூ வச்சு தான் நம்ம வந்து வரைய போகிறோம். மேக் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சஸ் ஆஃப் ஃப்ரண்ட், டாப் அண்டு லெஃப்ட் சைடு வியூ. ஸோ உங்கள் ஃப்ரண்ட் வியூ கேட்குறாங்க. உங்கள் பிக்சரில் இங்கே ஆரோ போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதுதான் உங்களுடைய ஃப்ரண்ட் வியூ. இப்படி பார்க்குறது தான் ஃப்ரண்ட் வியூ. எப்பயுமே நம்ம டயக்ராமில் ஃப்ரண்ட் வியூவை ஃபஸ்ட்டு வரையும், டாப்பில் வரையும். ஓகேங்களா? மேலே வரையும். நெக்ஸ்ட் டாப் வியூ. இப்போது இந்த ஷேப்புக்கு மேலே இருந்து பார்க்குறீங்க, இப்படி பார்க்குறீங்க. இப்படி உங்களுக்கு டாப்பில் என்னெல்லாம் தெரியுது, இந்த பிங்க் கலரில் இருக்குங்களே, இதெல்லாம் இந்த டாப்பில் தெரியுது. ஸோ அதை டாப் வியூன்னு சொல்லுவோம். டாப் வியூவை நம்ம எப்பயுமே கீழே வரைவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்டுருக்காங்க, லெஃப்ட் சைடு வியூ. இப்போ இதுதான் ஃப்ரண்ட் வியூனா, இதான லெஃப்ட் சைடு. இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறது இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்குதாமே லெஃப்ட் சைடு வியூ. கொஷினில் லெஃப்ட் சைடு வியூ கேட்டாங்கன்னா ரைட்டில் வரையணும். மேலே டாப்பில் ரைட்டில் வரையணும். இதுவே இந்த இடத்துல ரைட்டு சைடு வியூ கேட்டாங்கன்னா லெஃப்ட் பக்கமாக வரையணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சிட்டுன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கை ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு வச்சு தான் வரையணும்னு அவசியமே இல்லை. அப்ராக்சிமேட்டாக நம்ம வரைகிறது தான். ஓகே, நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரையலாம். உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னா ஸ்கேல் பென்சிலாம் யூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா பெட்டராக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம மேலே ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே வரைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இதான் இதுக்கு சொல்ல வேண்டிய விஷயமே, வேறு எதுவுமே இல்லை. ரெண்டு ப்ராப்ளம் இதில் உங்களுக்கு, ரெண்டு டைப் இதில் இருக்குது. ரெண்டே டைப் தான். மொதல் டைப்பு லெஃப்ட் சைடு வியூ கேட்டால் எப்படி வரையுது. ரெண்டாவது டைப் வந்து ரைட் சைடு வியூ. இது தெரிஞ்சிட்டா நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? சரி, மொதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிக்சரோடைய ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். இதுதானே ஃப்ரண்ட்டு, இந்த பக்கம் தானே, இதுதானே தெரியும். இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் தெரியும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி பார்க்கும்போது இது மட்டும் தானே தெரியும் இந்த ஷேப்பில். சரி, முதல்ல நம்மளோட லென்த்து பார்த்துக்கணும். இப்போ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதோட லென்த் எவ்வளோ இருக்குது, 10. இதோட லென்த் எவ்வளோ இருக்குது, 20. இதோட லென்த்தும் 10 தான். 10 + 20 + 10 எவ்வளவு, 40. எவ்வளவு, 40. ஓகேங்களா? டோட்டலாக 40 இருக்குது. இந்த 40 தான் எப்படி பிரிஞ்சிருக்கு, 10 20 10 10 20 10 இந்த மாதிரி பிரிச்சிருக்கு. ஓகேங்களா? முதல்ல இந்த லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் போர்டில் வரைகிறதுக்கு, ஓகேங்களா, இந்த 40 வந்து நான் 8 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல விசிபிளாக தெரியும். உங்கள் இஷ்டம் தாங்க, நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மெஷர்மெண்ட்டு. இப்போது இதை நான் 8 சென்டிமீட்டர் எடுத்துக்க போகிறேன். இதை நான் 8 இங்கே எப்படி 40 பாதையை பிரித்தா 20, அப்போ 8 பாதையை பிரித்தோம்னா 4. அதுமாதிரி இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10 இருக்குங்களா, அப்போ பேலன்ஸ்னா வரும், இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. ஸோ இதை ஆட் பண்ணால் 40, இதை ஆட் பண்ணால் 8 வந்துச்சுங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸை பிரிச்சுக்கணும். ஓகே, ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். ஓகேங்களா? அவங்க வந்து உட்காந்து மெஷர்லாம் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த வியூ அழகாக தெரியணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைடு வியூ நல்லா தெரியணும், அவ்வளோதான். ஸோ இதுமாரி மெஷர்மெண்ட்ஸ் நம்மளாக வச்சுக்கிட்டு வரையும் போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ லென்த்து தெரிஞ்சிச்சு. ஹைட் எவ்வளோ இருக்குது, டோட்டலாக இந்த ஷேப்போட ஹைட் எவ்வளோ தான் இருக்குது, 30 தான் இருக்குது. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே 30. அப்போ கண்டிப்பாக என்ன ஹைட் எவ்வளோ வருது, 30 வருது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து 40 வந்து 8ன்னு எடுத்தேன், 30 வந்து நான் 6ன்னு எடுத்துக்கலாமா, ஒரு 6 சென்டிமீட்ரு ஒரு ஹைட் வச்சுப்போம். ஓகேங்களா? நான் 40 வந்து 8ன்னு எடுத்தேன், அப்போ 30 எவ்வளோ எடுத்துக்கலாம், 6. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் 6 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். உங்கள் பார்க்குறதுக்கு அந்த ஹைட் தெரியணும், அவ்வளோதான். அவங்க மெஷர் பண்ணால் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயங்கள். இதை வச்சு நான் இப்போ வரைய போகிறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துப்போம். வரைய போகிறது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ நம்ம வந்து டாப்பில் தான் வரையணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் வியூ எப்பயுமே டாப்பில் தான் வரையணும். சரி, நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஸ்கேலை. இப்போ நல்லா கவனிங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன வரைய போகிறேன்னா, 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். ஏன்னா அதுதான் இந்த 40. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு 40. 10 20 10 40. இந்த 40 தான் நான் அந்த ஸ்கேல் வந்து 8 சென்டிமீட்டராக எடுத்துக்க போகிறேன்.
அதுதான் 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது அதை நான் வந்து 3ஆக பிரிக்க போகிறேன். 2 சென்டிமீட்ரு, 4 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர். ஏன் அப்படி பிரிக்கிறேன்? 10, 20, 10 இருக்குது, அதுக்காக, இந்த போர்ஷனுக்காக. அப்போது 2, 4, 2ல் நம்ம வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் 2. ஸோ இந்த இடத்துல ஒரு டாட்டு, அப்புறம் 2 சென்டிமீட்டர் முடிச்சுன்னா அப்புறம் ஒரு 4 சென்டிமீட்டர் தள்ளி இந்த இடத்துல ஒரு டாட் வரும். ஓகேங்களா? அதாவது ஃப்ரண்ட்டில் 2 சென்டிமீட்டரும் லாஸ்ட்டில் 2 சென்டிமீட்டரும் நம்ம பிரித்தாச்சு, நடுவில் ஒரு 4 சென்டிமீட்ரு. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரித்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ அடுத்து ஹைட் எவ்வளோ இருக்குது? 13 கொஷன் நம்ம பிக்சரில் இருக்குது. அதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஒரு 6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்கேல் அப்படியே 6 சென்டிமீட்டருக்கு இந்த ஹைட் வச்சு வரைய போகிறோம். வரையலாமா? 6 சென்டிமீட்டர் கரெக்டாக இதுதான் ஹைட் இல்லையா? 6 சென்டிமீட்டருக்கு. ஸோ இங்கேருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹைட்டை வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவோம் 6 சென்டிமீட்டருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், 6 சென்டிமீட்டருக்கு நம்ம அந்த பாயிண்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாச்சு. ஓகேங்களா? இது அப்படியே அந்த ஹைட்டு வரைஞ்சாச்சு. அப்புறம் நம்ம டாப்பில் வந்து அதை கனெக்ட் பண்ணிடலாம் ஸ்கேலில். ஓகே, இந்த வேலை முடிஞ்சதுங்களா? இப்போது இது 40, இது 20, இது 10, இது 10 வரைஞ்சாச்சு. இது வந்து 30. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போதைக்கு அந்த பிளானை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஷேப்பை காட்டணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க இப்போ. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன மார்க் பண்ண போகிறோம்? நம்ம இப்படி தானே பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு என்ன இருக்குது? இங்கே இது தெரியும். இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? ஒரு 10 இல்லை, 10 ஹைட்டில் இருக்குது. 10 என்னது? 2 சென்டிமீட்ரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு டாட் வைக்கணும். 2 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுருவோம். அப்போது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு 2 சென்டிமீட்டர் வருது. கரெக்டுங்களா? சரி, இப்போது ஸ்கேலை வச்சு 2 சென்டிமீட்டருக்கு அந்த இடத்துல ஒரு லைனை போட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல இப்போ பிரிச்சாச்சா பாருங்கள், இதுதான் நம்ம லே அவுட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது தெரிய போகுது, இது தெரியுதுங்களா? இந்த இடத்துல இதான் தெரியும். அடுத்தது இது தெரியும் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது, இருக்குங்களா? அதே மாதிரி இது தெரியும். அப்புறம் பேலன்ஸ் மேலே இது தெரியும், இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும். ஓகேங்களா? அதோட லென்த்து நம்மளுக்கு தெரியும். இது வந்து டோட்டலாக 30. அந்த 30ல் இந்த பார்ட் எவ்வளோ இருக்குது? 10 தானே இருக்குது. அப்போ பேலன்ஸ் இது எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். அப்போ இது மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? 20. இந்த பார்ட்லாம் தெரியும். இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லேயட் மாதிரி போட்டாச்சு. இப்போ இது நான் நார்மலாக கையில் வரைய போகிறேன். ஓகேங்களா? நார்மலாக கையில் வரைஞ்ச ரெண்டு தான். ஸோ ஃபஸ்ட் எதை வரையணும்? இந்த பார்ட் நம்மளுக்கு தெரியுது. அப்போ இதை ஃபஸ்ட்டு இங்கே அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் இப்படி வரைஞ்சா போதும். அடுத்து எது தெரியுது? இந்த பார்ட் தெரியும். அதை அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் இப்படி வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன தெரியும்? இந்த பார்ட் தெரியும். ஓகேங்களா? இதுக்கு மேலே தானே இந்த பார்ட் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் இந்த பார்ட். அப்போ இந்த பார்ட் கண்டிப்பாக இங்கே தெரியும். இங்கே ஸ்கேலில் வரைய வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீ ஹேண்டில் இப்படி வரைஞ்சால் போதும். இந்தமாரி லே அவுட் போட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது இந்த பார்ட் தெரியும். இது பாருங்கள், ஒரு கர்வ்டு பார்ட். இங்கேருந்து இது வரைக்கும் இது ஒரு கர்வ்டு பார்ட். இந்தமாரி ஒரு கர்வ்டு பார்ட் வந்துச்சுன்னா இப்படி வரைஞ்சிட்டு நடுவில் அதை டாட்டர் லைன்ஸ் மாதிரி காட்டணும். இது கர்வ்டு பார்ட் தானே இது. ஸோ இந்த இடத்துல டாட்டர் லைன்ஸ் காட்டணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா நீங்கள் ஸ்கேலை வச்சு சும்மா இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸில் காமிச்சா அந்த இடத்துல கர்வ்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸில் காமிச்சிருங்க. இந்த இடத்துல ஒரு கர்வ் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த போர்ஷன் தெரியும். அப்போ இதே நம்ம மார்க் பண்ணோம்ல, அப்படியே இப்படி மார்க் பண்ணிட வேண்டியது தான்.
அவ்வளோதான், ஃப்ரண்ட் வியூவை முடிச்சாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரண்ட் வியூவே. ஸோ எல்லாத்தையும் நம்ம காமிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் எதெல்லாம் தெரியுதோ அதை நம்ம என்ன பண்ணியாச்சு, ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக காமிச்சாச்சு. அக்யூரேட் கிடையாது, அப்ராக்சிமேட் தான். ஓகே, நம்ம எடுத்துக்கிட்ட மெஷர்மெண்ட் தான். உங்கள் இஷ்டம், நீங்கள் ஷேப்பை சின்னதாக வரையலாம், பெருசாக வரையலாம். ஸோ இதை கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும் வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி தான் எல்லாமே வரைகிறது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட போகிறோம். இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இங்கே இருக்குது பாருங்கள், இதை அப்படியே அப்படி கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டாட்டட் லைன்ஸ் வரும், அது அப்புறம் போட்டுக்கலாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ இந்த டாட்டட் லைன்ஸ் வரையணும் இல்லையா, அப்படியே இப்படி வரைஞ்சிக்கிட்டு தான் அப்படி ஒரு கோடு இப்படி. ஸோ நம்மளுக்கு சென்டர் எல்லாமே டாட்டட் லைன்ஸாக இருக்கும், அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்குங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? சரி, அடுத்து கீழே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்து என்ன வரைய போகிறோம், டாப் வியூ. டாப் வியூவோட லேஅவுட்டை நம்ம இங்கே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஃப்ரீ ஹேண்டில் காமிக்க வேண்டியது தான். சரி, உங்களுக்கு டாப்பில் பாருங்கள், இப்படி தானே பார்க்க போகிறீங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஏரியா தெரியும், அப்புறம் இந்த ஏரியா, இந்த பிங்க் கலர் ஏரியா மட்டும் நம்மளுக்கு டாப்பில் தெரியும். அதுதான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த டாப் எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள், 40. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன வரும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே வரும். ஸோ டாப்பில் இங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம், இப்படி தான் வரைய போகிறோம். ஸோ இது 40. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா 40ல் ஒரு லைன் ஒன்று போட்டுரும். உங்கள் இஷ்டம் தான், எனக்கு எங்கே வேணால் நீங்கள் போட்டுங்க. நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன் இப்படி 40. ஓகேங்களா? சரி, இப்போது இது 40 தான், ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், இது 40 தான், மேலேயும் 40 தான், 40 தான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 20. ஓகேங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் 20. ஸோ 20 எவ்வளோ எடுத்துக்கலாம், அது இந்த அளவுக்கு எடுத்துக்கலாமா? ஸோ 20. ஸோ அழகாக அப்படி 20க்கு ஒரு லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? 20க்கு ஒரு லேஅவுட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து பாருங்கள், கீழே ஒன்று இருக்குது, கரெக்டுங்களா? அது என்ன இருக்குது இங்கே கீழே, இந்த பார்ட் தெரியும் நம்மளுக்கு, இந்த பார்ட். இது எவ்வளோ இருக்குது, 10. ஸோ 10னா இவ்வளோ வரும், கரெக்டுங்களா? இந்த இடத்துல வரும். ஸோ இப்படி வரும், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் இப்படி கூட நார்மலாக இப்படி டேரக்ட் லைன் கூட போடுங்க, அப்புறமா நம்ம வரைஞ்சிக்கலாம். இது 10. ஸோ இந்தமாரி நம்ம பிரித்தாச்சு, ஃபஸ்ட்டு பிரித்து வச்சாச்சு. அதாவது 20 பிரித்தாச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு வேல்யூஸ் இருக்குங்க இல்லையா, அதை பிரித்தாச்சு 10. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஏரியா பார்ட். புரியுதுங்களா? இந்த ஏரியா வந்து 20, இந்த ஏரியா வந்து 10, அப்புறம் பேலன்ஸ் இந்த ஏரியா வந்து 20. ஸோ இதுதான் நம்ம டாப்பில் தெரிகிறத வரைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரீ ஹேண்டில் வரைய போகிறோம். சரி, ஃபஸ்ட் நம்மளுக்கு எது தெரியுது, இந்த பார்ட். அப்போ ஃபஸ்ட்டு இதை இப்படி வரைஞ்சிரும். இப்படி வரைஞ்சிட்டு அடுத்து நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ், இது 2 டிஸ்டன்ஸ் இருக்குது, 20. இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். அடுத்து என்ன பண்ணோம், சென்டரில் ஒரு கர்வ் மாதிரி வருதா பாருங்கள் இப்படி. அது எப்படி வரலன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு, இங்கே இந்த ஏரியா தானே நம்மளுக்கு பிரியுது இப்படி. அப்போது அப்படியே இப்படி ஒரு கர்வ் மாதிரி இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுற வேண்டியது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து அப்புறம் கீழே இருக்கிற பார்ட்ஸ் தெரியும். ஓகேங்களா? கீழே இருக்கிற பார்ட் தெரியும். அப்போ நம்ம அது என்ன பண்ணலாம், இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குற வியூ தாங்க இது. இப்படியே இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு வரணும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பார்ட், அப்புறம் இந்த பார்ட், அதுக்கப்புறம் இந்த பார்ட். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இதை கனெக்ட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது அப்படியே இதில் தெரியுதா பாருங்கள், இந்த பார்ட் தெரிஞ்சிச்சுங்களா. அடுத்து இந்த உள்ளே இருக்கிற பார்ட் தெரியுதா பாருங்கள், இந்த கேப் இதெல்லாம், இந்த கேப் இதெல்லாம். இவ்வளோ தான். இப்படி தான் நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கு வரையணும். ஓகேங்களா? உங்களுக்கு பக்காவாக தெரியுதுங்களா? இப்போது நீங்கள் அழகாக அந்த பென்சில், இது வந்து லைட் பென்சில் வரீங்க, இந்த லைனை. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் கொஞ்சம் டார்க்காக வரீங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முக்கியமானது ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு, டாப் வியூ வரைஞ்சாச்சு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, லெஃப்ட் சைடு வியூ. ஸோ டாப் வியூக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, லெஃப்ட் சைடு வியூ. லெஃப்ட் சைடு வியூனா ரைட் சைடில் வரையணும். இதுவே ரைட் சைடு வியூ கேட்டால் லெஃப்ட் சைடில் வரையணும். ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, இப்போ லெஃப்ட் சைடு வியூ கேட்டிருக்காங்க, அப்போ ரைட் சைடில் வரையணும். அதுக்கு முதல்ல ப்ரொடெக்டர் தேவை. ஓகேங்களா? முக்கியமான வேலை, ப்ரொடெக்டர் தேவை. ப்ரொடெக்டர் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சு எடுத்துகிட்டு போய் இங்கே 0வில் வச்சுருங்க இப்படி. ஓகேங்களா?
கரெக்டாக 0ல் வைங்க. ஓகே வச்சாச்சு. வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 45 டிகிரிக்கு ஆங்கிள் இருக்குது. எந்த டயக்ராம் எடுத்தாலும் இந்த ஸ்டெப்பு 45 டிகிரி தான். இந்த இடத்துல 45 டிகிரி வருது. ஸோ இதில் நான் டாட் வச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். 45 டிகிரிக்கு மார்க் பண்ணணும். எங்கேருந்து இந்த இடத்துல 0ல் வச்சு ப்ரொடெக்டரை 45 டிகிரிக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைனை வரைய போகிறோம். இதெல்லாம் நார்மல் லைன் தான் வரையணும். இது எல்லாமே அப்படியே சும்மா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்டு இந்த லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பண்ணியாச்சுங்களா? அப்புறம் இப்படி வாங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுங்களா? பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் இந்த ஒரு கர்வ் வருதுங்களா, இது கூட நம்ம டாட்டர் லைனாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்து டாட்டர் லைனாக இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற டச்சாக இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். இப்படி, அப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி. நான் ஓரளவுக்கு வரைகிறேன், நீங்கள் அழகாக வரீங்க. ஓகேங்களா? உங்கள் புக்கில். ஓகே, இப்போது நம்ம ஒரு பிளான் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் சைடு வியூ பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியுது எல்லாமே என்னது, இந்த ரெட் கலர் இருக்குங்க, நாங்கள் மார்க் பண்ணியிருக்க ரெட் கலர் ஷேடிங்கு, அது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இப்படி தான் தெரியும். நம்மளுக்கு இது தெரியும், அப்புறம் இது தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இதை அப்படியே நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் வரைஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த 30 மெஷர்மெண்ட்டு தெரியுமா? ஸோ இதுதான் நம்ம மொத்தமாக இந்த 30 மெஷர்மெண்ட்டு இதை அப்படியே அப்படி மார்க் பண்ணிப்போம். இந்த 30 மெஷர்மெண்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது எவ்வளோ இருக்குது? 20. ஸோ இந்த 20யும் தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த 20 தெரியும். அப்படியே இப்படி இறக்குவோம். கூட எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் ஒன்று இருக்குங்க இல்லையா, இது தெரியும். நான் வரைஞ்சிட்டேன் பாருங்கள். இது அப்படியே எடுத்து இங்கே வரைஞ்சாச்சுங்களா? அடுத்து பேலன்ஸ் தான் இருக்குது, இந்த பார்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? இதுக்கப்புறமா தான் இந்த பார்ட்டு, இது ஒரு கேப் விட்டு, இது ஒரு பள்ளம், இது ஒரு கேப் விட்டு தானே இது இருக்குது. அப்போ இதுக்கு பக்கத்துலேயே தானே இது இருக்குது. அப்படியே இதுக்கு பக்கத்தில் இது இப்படி வரைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்படி வரைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், நம்ம இப்படி பார்க்கும்போது இந்த உள்ள ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம இதோட ஓவர் தான் முடிஞ்சு போச்சு. பர்ஃபெக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கேப்பு இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து ஒரு மறைஞ்சு போயிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி டாட்டட் லைன்ஸில் இப்படி காட்டலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் மறைஞ்சு போயிருக்கு. அப்படியே ஒரு டாட்டட் லைன்ஸில் நீங்கள் இப்படி காட்டலாம். இந்த மாதிரி அப்படியே டாட்டட் லைன்ஸில் அது நீங்கள் காட்டினாலும் ஒன்று தான், காட்டாமல் இருந்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்படியே இருந்தாலே பர்ஃபெக்ஷன் தான். ஓகேங்களா? வேணால் உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறேன் ஓரளவுக்கு. இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் அப்படியே இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸில் காட்டினா போதும். காட்டாமல் கூட ஓகே தான். இவ்வளவு தாங்க இந்த டயக்ராமு. நீங்கள் லாஸ்ட்டில் இங்கே மெஷர் பண்ணி காமிச்சிடணும். இங்கே இது 45 டிகிரி எடுத்தோம் இல்லையா, அதை சொல்லிவிடுங்க. 45 டிகிரி. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு, டாப் வியூ வரைஞ்சாச்சு, லெஃப்ட் சைடு வியூ வரைஞ்சாச்சு. இப்போது இந்த மாதிரி ஏன் வரைகிறோம்னா, நம்ம நார்மலாக அப்படியே கையிலே வரைஞ்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி நம்ம லைன்ஸ்லாம் மேக் பண்ணி, இந்த ஆங்கிள்ஸ்லாம் மேக் பண்ணி வரையும்போது பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? என்ன தான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்காக இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்டாக பார்க்கணும் இல்லையா, தெரியணும் இல்லையா, நல்லா அதுக்காக தான் வரைகிறோம். சரி, இப்போ மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இது எவ்வளோ இருக்குது? 40. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 40ன்னு. நான் உங்களுக்கு அப்படியே நார்மலாக கையில் வரைகிறேன், நீங்கள் ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணி வரீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 40. இது எவ்வளோ இருக்குது? 40. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இது எவ்வளோ இருக்குது? 30. இது மொத்தமாக 30 இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்படி ஒரு கோடு போட்டு 30. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வேறு என்ன இருக்குது? இந்த பார்ட் வந்து 10 தானே.
இது 10 தானே இருக்குங்க, இது நம்ம இங்கே மார்க் பண்ணிட வேண்டியது தான். இப்படி போட்டுட்டு 10 ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து இந்த பார்ட்டும் 10 தானே, இதுவும் 10 தானே. மெஷர்மெண்ட்ஸ் லாஸ்ட்டில் மறந்துடாதீங்க, அதையும் மார்க் பண்ணணும் கரெக்டாக. ஓகேங்களா. சென்டரில் இது வந்து 20, அது இங்கே 20ன்னு எழுதிட்டு, ஸோ மெஷர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. சரி, முக்கியமான மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ, இதுவும் 10 தானே இது. ஸோ இதுவும் 10 கொடுத்துருவோம். நீங்கள் 10ன்னு சொன்னால் அவங்க உட்காந்து ஸ்கேல் மெஷர் பண்ணி 10 இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்க. டயக்ராம் வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான், அதுதான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் தான். நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் எடுத்துகிட்டு வரைஞ்சிடலாம். இந்த டாப் வியூ, அதாவது இந்த ஃப்ரண்ட் வியூ மேலே கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஓகேங்களா. சரி, இப்போது அடுத்து இங்கே மெஷர்மெண்ட் கொடுத்தாச்சு, இன்னும் இங்கே மெஷர்மெண்ட்டு கொடுக்கணும் இல்லையா. இப்போது டாப் வியூக்கு மெஷர் பண்ணலாம். இது எவ்வளோ இருக்குது, இது டோட்டலாக இது மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 20 கரெக்டுங்களா. இது மொத்தமாக 20. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பார்ட், இது எவ்வளோ இருக்குது, 10 கரெக்டுங்களா. ஏன்னா இது இங்கே ஃபுல்லாகவே 30, இந்த 30ல் 20%, அப்போ இது 10 தானே இருக்கும். ஸோ இது வந்து 10. நெக்ஸ்ட் அடுத்து இது பேலன்ஸ் இருக்கிறது, இங்கே கீழே இருக்கிற பார்ட் வந்து 20. ஸோ இந்த டாப் வியூ மெஷர்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. அப்புறம் இது எவ்வளோ இருக்குது டிஸ்டன்ஸ், இது இந்த பார்ட்டு தான் அப்படியே இங்கே வரும். ஸோ இது வந்து 20. ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே டிஸ்டன்ஸ் அது தான், நீங்கள் கீழே கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இது ஃபுல் டிஸ்டன்ஸு 20, இது ஃபுல்லாகவே 20 தானே போகும். ஓரளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுங்க போதும், அவ்வளோதான். ஓகேங்களா. இது கொடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம இங்கேயும் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இது 30னா இது மொத்தமாக இங்கேயும் 30 தானே வரும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இது மொத்தமாக நம்ம இங்கே கொடுத்துருணும், இங்கே கொடுத்துருங்க, இப்படி லைனை போட்டுட்டு 30. நான் கையில் வரைகிறேன், நீங்கள் ஸ்கேலில் வரீங்கண்ணே. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன இருக்குது, இது 40னா அப்போது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே என்னது, இது அந்த பக்கம் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு வியூ. லெஃப்ட் சைடு வியூ இப்படி தானே பார்க்குறோம். ஸோ இதோட லென்த் வந்து 30 சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட லென்த்து 30, இது ஒரு 20 கரெக்டுங்களா. இது ஒரு 30, இது ஒரு 20. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 30 வருமா, இங்கேருந்து இது வரைக்கும் 30. அப்புறம் இந்த பார்ட்டு தான் வந்து 20 கரெக்டுங்களா. இது 30, இது 20. ஓகேங்களா. அவ்வளோதான், இவ்வளோ தான் டயக்ராம். பர்ஃபெக்ஷன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம் எடுத்துக்கங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.